அதே பிள்ளையாரப்பா. வா சூப்பராக இருக்கு உண்மையாக நல்லா கட்டிக்காங்க ரப்புலாக்கள் அப்படி இப்படின்னா இந்த தோரணம் கட்டி வடிவாக அலங்கரிச்சா தான் அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கு. என்ன ஸ்பெஷல் தெரியுமா அன்னைக்கு? காத்தடிக்குது, கலங்குது, கன்னி மரமெல்லாம் தூக்கி அடிக்குது, அக்காக்கா கதவை தரேன்னு உண்டு. அண்ணா சரி பிடிச்சாச்சு. இப்போ வேறு மடிப்பு இல்லை. ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் வயிற்றுல என்ன இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, இன்னைக்கான இந்த ஒரு பயணம் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வான பாட்டின்ற வீட்டை தான். லாஸ்ட்டாக வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தெய்வான பாட்டின்ற வீட்டை போயிட்டு நாங்கள் வந்து அங்கே அந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து தண்ணி அடிக்கிற அந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பட் இன்னும் சில வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திறந்து வைக்கிற வேலை ஒன்று இருக்குது. அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஊருக்கு கிளம்பும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆமாம், இன்றைய நாள் அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் தேதி 2026. ஸோ பாட்டின்ற அந்த குழாய் கிணறை வந்து திறந்து வைக்க போகிறோம். அதுக்காக தான் வழிகூட்டம் நாங்கள் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு காத்துண்டா செம்ம காத்தா இருக்கு, நல்லா இருக்குது உண்மையாக வந்து. ஸோ அப்போ நாங்கள் வழிகிட்டு போகிறோம். இன்றைக்கி உண்மையாக சந்தோஷமாக பாட்டின்ற இப்போ வேலையெல்லாம் அரைவாசம் தான் காட்டியிருந்தோம். அது எப்படி முடிஞ்சிருக்கு அண்ட் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் முடிஞ்சது என் யார் யார் செய்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ நல்லபடியாக தாண்டி பாட்டின்ற சந்தோஷத்துக்காக அந்த குழாய் கிணறை திறந்து வைக்க போகிறோம். ஆமாம், ஸோ பாட்டியோட சந்தோஷமா நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பார்க்கணும். அதுக்கு முன்னால எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மூலமா வந்து அப்படியே லைக் ஒன்று போட்டு விட்டு புதுசா சேனலை பாக்குறீங்களா அந்த முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணி சொன்னா எங்களோட ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களோட மொபைலுக்கு டான் நோட்டிபிகேஷன் வந்து சேர்ந்துருக்கணும். ஆமா, கூட பேசாம வீடியோக்குள்ள போவோம் வாங்கோ. என்ன கூடாத கரெக்டாக என்ன பண்ண மாட்டீங்களோ? இல்லை ப்ரோ, நாங்கள் என்ன கூடாத கரெக்டாக விற்க நீங்கள் கேளுங்கம்மா. அவங்க விற்கல, பட் அதுக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா அவங்க சரியா அவங்க விளைய வச்சது இல்லை, இன்னொருத்தவங்க கொண்டு கொடுத்தது. அதாவது கெட்ட இருக்கும் பழுதாகும். சரி, அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நான் பிரச்சனை இல்லை, நான் எதையும் போட்டுருக்கேன். சரி, அப்புறம் கறிவேப்பிலை, சுரக்கா இருக்கக்கூடாது. அது எவ்வளோ பார்ப்போம். சரி, மிளகாய் கொஞ்சம் போடுங்க. தக்காளி 900 போனது இப்போ குறைஞ்சிட்டோ. 700 கிலோ 700 போதோட கிலோ 700 இல்லை பிரதர். 4 நாளைக்கு முதல் கிலோ 900 1000 எல்லாம் போனது. உருளைக்கிழங்கெல்லாம் 260 280 எல்லாம் வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்போ ஓகேம்மா. அவ்வளோ மாட்டோட்ட கால் கிலோ போடுங்க. மொத்தம் சரி, தேங்க்யூ. ஓகே, இது தேங்காய் நல்ல லாபம் தெரியுமா? எவ்வளோ 60. ஏன்னா இந்த தேங்காய் 60 ரூபா. நம்மளோட பக்கம் வேண்டதா இருந்தால் 160 ரூபா அப்படி போகும் நினைக்கிறேன். சரிண்ணா, ஓகே. என்று சொன்னால் முக்கியமான நாள் அதான் வழியாக இருக்கடா. எங்கடாப்பா வீட்டு பார்லாம் போய்கள் போல இருக்கு. அப்படியே அந்த மோமெல்லாம் அப்படி செக்காய்ச்சி வாண்டி சிவந்து போய் அப்படியே பல படிக்குது. நான் இவ்வளோ நேரம் காய்ச்சலில் கிடக்கிறேன். இவர் காய்ச்சல்ண்டா இது இவ்வளோ வேலையும் செஞ்சால் என்ன செய்யும்? கை ரெண்டும் தூக்க. நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? என்ன வேலைஞ்ச நீங்கள்? மேசம் தானே வேலைஞ்சு. மேசம் என்ன மண்ணை வெட்டி அப்படியே அங்கலஞ்சால அன்னைக்கு போட்டு போயிட்டேன். அப்படியே நின்ற வாக்கில் சூப்பராக இருக்குது. அதை காட்டுறோம் மடி கிட்ட போயிட்டு.
அப்போ ஏன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோன் அடிக்கிறீங்களா இப்படி வேலை எடுக்கு வாடா பேராண்டி இதை முடிச்சு கொடுறான்னு சொன்னால் நாங்கள் வந்துடுவோம் எவ்வளவு உதவி செய்ததே உங்களுக்கு கோடி கோடி நம்ம எங்களுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை அந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. நாங்கள் வாரது தலைமை தாங்கியா நின்றது நீங்க தலைமை தாங்கிறது நாங்கள் கிடையாது. அப்போ இப்போ காய்ச்சல் சரியாயிட்டா படுத்து ஒரு மணி நேரம் தொட்டு பார்ப்போம். தப்போ இன்னும் சூடுறா இப்படி குளிருது போட்டு தான் அதால குளிருது. சரி அப்போ இதில் குடும்பத்தில் கவனம் வாங்கி சொல்லி கொடுறாப்பா. ஓகே இது தேங்காய், இது எங்களுக்குரிய அரிசி வடிவா பொங்காம சோறு சமைக்கணும். நம்ம வெளியால் போடுவோம்டா. அப்போ வெளியால் சமைப்போம். இது வந்து மரக்கறி, ஒன்று சுரக்காய் கடையால், இன்னொன்று கரெக்டு சம்பல். இது வந்து சிக்கன் இவங்களுக்கு. இதை தான் கவனம் வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் இடத்துல வச்சுட்டு போனாலும் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு வரைக்கும் இருக்கும். இதை நீங்கள் இடத்துல வச்சாலும் இருக்காது. அப்போ இதை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. அவங்கள்ட்ட சிக்கன் குழம்போ பொரியலோ ஏதோ உண்டு அவங்களுக்கு. பொரியல் இல்லை இல்லை குழம்பு. குழம்பு அண்டை சிக்கன் குழம்பு நல்லா இருந்தது பாட்டிது. கறி குழம்பு அதுலேருந்து இப்போ சாப்பிடுவோம் ஒன்று சிக்கனை தான் கவனம் வச்சுக்கொள்ளுங்க. உள்ளே தான் நிற்கிறாங்க ஆக்கள். நம்ம இதுக்குள்ளேருந்து சமைக்கலாம் போல. தேசிக்காய் நீங்கள் கேட்ட தேசிக்காய் தேங்காய்க்குள்ளே இருக்குது. ஆனா பாட்டி நீங்க அண்டு போட்டீங்களே இல்லோ அந்த அரிசி அது போடுற மெதட்டு வர இது போடுற மெதட்டு வர நினைக்கிறேன். இது நம்ம ஒரு நாள் இங்கே நைட்ல கோழி குழம்புக்கு போட்டோம். காய்ச்சி வச்சேன்னா தச்சமே வந்து அதான் மரக்கறி எடுத்துக்கிட்டு வர சொன்னாது. ஐயோ சாப்பிட மாட்டாங்க. அது இருந்தால் இந்த அரிசி வாங்கிட்டு வந்து நாங்கள் போடுவோம். இது சரியோ வருது வருது அதுக்கு பாட்டி 4 தேசிக்காய் கட்டிங்க. ஆடுறது சமையலுக்கு தேசிக்காய் அதுக்குள்ளே இருக்கு. சரிங்களோ? ஓகே எஸ். தேங்காய் நீங்கள் என்ன ஒன்றுமா தெரியலையோ அந்த அன்றைக்கி பால் இருக்கு தானே. பால் தேங்காவோ ஒரு என்ன சரி பால் ஊற்றி பால் ஊற்றுவோங்களேன். தேங்காய் பண்ணிய மக்கள் அப்பண்டைக்கு பொங்கல் சும்மா தரமாக தான் இருக்க போகுது இல்லை அழக. ரைட் எல்லாம் சரி கட்டியிருக்கு. அதாவது பாட்டியை விட்ட பொங்கல், அதாவது இப்போ திறந்து வைக்கிறதுக்காக பொங்கல் செய்கிறதுக்காக வந்து இந்த பொங்கலுக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து பாட்டி வாங்கி வச்சிருக்கா. அது நேரத்தோட இது எங்கே வாங்கினீங்க பால்? அதையும் இப்படி தண்ணி வச்சு வச்சுக்கிறேன் அப்படின்றது. பால் தண்ணி இல்லாமல் பழுதாயிரும். அதாவது இப்படி நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறேன். நம்ம அங்கே வாங்கிட்டு பாட்டி எப்படி வச்சிருக்காங்கன்னா தண்ணியை ஊற்றி போட்டு தண்ணிக்குள்ளே எப்படி வச்சிருக்கா வச்சா பழுதாதான் வந்து சொல்லி. சரி நாங்கள் நிற்கிற வீட்டுக்காரங்கெல்லாம் நைட்டில் அந்த பக்குக்குள்ளே தண்ணி அதுக்குள்ளே கொண்டு போட்டு வைப்பாங்க. பாலை போட்டு வைப்பாங்க. பால் கறந்தா மெதட்டு வந்து இந்த பால் நான் வாங்கினீங்க பொங்கல் சமைக்க இதே நான் பாருங்க பாட்டி இருந்து என்னடா மஞ்சி அது புட்டு ப்ரோ புட்டை வைக்கிறது இதெல்லாம் நான் வைக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி அது மூடுறதுக்குடா புட்டு அவிக்கிறேன்டா மூடுறதுக்கு. அது மேல பண்ணி வச்சி மேல மூடுறது. அது இருக்கட்டும். முதல்ல நம்ம அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேலையை பார்ப்போம். முதல்ல பொங்கலை முடிச்சிருவோம். அப்போ இவர் எடுத்து பார்க்கணும். பார்க்க வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் மச்சம் அழைச்சிட்டு பொங்காம பொங்கிட்டு அதுக்கு பிறகு மச்சத்தை பார்ப்போம். உபாதைக்குள்ளானபடி வந்து பார்ப்போம். நீங்கள் அவனை கொம்மனிலேயே உங்களுக்கு இல்லை ஒரு நாளும் ஆள் வந்தாச்சு. டாய் டாய் காலையில் கோலட்டுக்கு வாட்டி வந்து வர மாட்டேன். அடிங்க அடிங்க நீங்கள் அடிங்க என்னக்கு அடிக்கதான் பாப்பமா. போறேன் நான் காய்ச்சலோட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓடுறான் பாரு குண்டப்பா. 1.5-2 கிழமையா வாந்தி எடுத்துக்கொண்டு தெரியல என்னன்னு சொல்லி தெரியாது. அப்ப கேளுங்கடா என்ன பிரச்சனை. மனுஷி சத்தி எடுக்க காட்டிக்கு நீ எடுக்கிற என்ன பிரச்சனை? குறவனு குறத்தியுமா பெத்தா குறவன் காயம் தின்றது. ஒருக்கா செக் பண்ணி பாப்போம் வயிற்றுல என்ன இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க.
இல்ல அம்மா ஆயிட்டீங்கன்னு சொல்லணும். அம்மா வாங்கிட்டியாக எங்க பாப்பா வயிற்றுல சேர்க்கணும். எத்தனை மாதம்? அது சும்மா பார்த்தாலே அப்படிதான் இருக்கும். அது சொல்லும் போல சும்மா பார்த்தாவே அப்படித்தான் இருக்கும். உண்டையும் காணா குடலு தான் கிடக்கு. அதுவும் வந்துடும். அது வந்துருமா? ஏன் வந்துடும் அதில் திடீர்னு சத்தியம்? ஏன் அதானே. என்னடா என்ன சாப்பிட்ட நீ காலையில்? அப்போ ஒன்றும் சாப்பிடாது. சாப்பிடாதானே சத்தியம். இம்புட்டு வருதுண்டா, சாப்பிட்டா இம்புட்டு வரும். அதை வண்டியெல்லாம் வத்துதுடா. என்ன பிரச்சனை? அவன் டயட் ஃபாலோ பண்ணுறான். அடே உள்ளதை சொல்லு, இல்லைன்னா அடி வாங்கி சாகுவேன் சொல்லிட்டு. அவன் யாத்திரை நடக்கிறதுக்கு ஆண்டி உடம்ப குறைக்கிறான் பாட்டி. நடக்கணும் தானே. அதுவும் சரி. சரி, நீங்க என்ன தோரணம் கட்ட போறாங்களா? ஓகே, உள்ளி இருக்குல்ல எல்லாம் பட்டி வச்சிருக்கா நெருப்பா. அது எப்படி வேலை இல்லையா? ஆமா சரி, அது சரி. அப்படி வச்சு அப்படியே நாட்ட வேண்டியாண்டா. நாட்டுல அடிக்கணும். வர அளவாங்க தரட்டே. தாங்க தாங்க புத்தி போட்டு இறக்கணும். கயிறு கிடக்கா எல்லாம் பாட்டி இறக்கி வச்சு பொங்கல் இதில் பொங்கல் அங்கே வச்சு பொங்கையா பொங்கலை இந்த அப்படியே. வா சூப்பராக இருக்கு. உண்மையாக வந்து நல்லா கட்டிக்காங்க. அவனு மேசனுக்கு சொன்னியாடா? எனக்கு சொல்லலை. அது ஊசா பாத்தியா? மேசன் வரணும்ல. மேசன் எடுத்தாருன்னு சொல்லுங்க. இப்படி பாரிய வேலைகள்லாம் பிறெல்லாம் வழியாக செய்வான். முதல்ல இருந்தே அவன் அப்படி தான். நான் இப்படியா அவனோட கடுமையான வேலைகள் குதல்ல ஆண்டா. அது நிற்கும் போது கலட்டுறது தானே. கட்டை குத்தி விட சுட்டுறாத. இவ்வளவு வேலையை நான் பார்த்தேன்டா. நீங்க யோசி. என்ன வேலை பார்த்து நீங்க? இந்த மண்ணெல்லாம் 6 தட்டி பரவுனது. இந்த 4 மண் கிடக்க தட்டி பரவு. 4 மண்ணா? அத்திவாரம் வெட்டின மண்ணா அவ்வளவும் கிடந்தது. அத்திவாரமே இந்த அளவு இந்த இதாக இருக்கும். பாக்கு சரி. இருந்தாலும் பாட்டில வயதுக்கு விளைஞ்சிருக்கா என்ன? 2 வடி முத்தானு. இப்பதானே 7 வயசு. பிறகு செய்யலாம் தானே. கிஷோத் வந்து கொண்டு இருக்கா மாட்டி வந்திருக்கான். ஆண்டவனே வரணும். அதான் நான் கேட்கிறேன். கடவுளே சும்மா போய் சொல்றான். நம்ம கதையை கேட்டு போட்டு ஏன் அவர் அவ்வளோ விருப்பம்? கிஷோத்தும் பிரசாந்த் தான் பாட்டியோட லிங்க் கூட. இப்போ இங்கே வா, சுற்றி சுற்றி எடுனே. கயிறு இருக்கா பாட்டி இப்படி கட்டுறேன். ஓ ஓ, நீங்கள் வந்து அந்தரப்படாமல் எல்லாம் செய்து வச்சிருக்கேன்டா. யோசிக்காதீங்க. எப்படி பார்த்தீங்களா பாட்டி? சொன்னது அதை கொஞ்சம் மேலாவில் எடுப்புத்தா. தாட்டி என்ன பந்தல் பணியுமல்ல. அதனால தானே கைத்தை கட்டு. என்னடா அப்படி 4 கம்பு நாட்டு வந்து யோசிக்காதீங்க. அழகாக வந்து அதை தோரணம் எல்லாம் கட்டி அதுக்கப்புறமா தான் அந்த பொங்கல் வேலையை வந்து செய்யணும். காணாட்டா சணல் கிடக்கு தரலாம். சணல் தான் ரொம்ப நல்ல காத்தடிங்க. சொர்க்கம் அது தங்குசி. இது சூப்பரா இருக்கு. கம்பி வேணா கட்ட கம்பி தரலாம். இந்த அளவு பணிஞ்சிருக்கு. அங்க இருந்தா கட்டியா இது காணாது. இதில் இதுக்கு இப்படி புரியுது. இதில் ஒரு சுற்றி சுற்றி நான் காண மாட்டேங்குது. இதில் இப்படி ஒரு சுற்றி சுற்றி போட்டு அப்படி ஒரு ரைட் இருக்காது. அங்கே முடங்க போகும். அப்போ இதை முடியாதா அவுக்கண்ணா? கடுமையாக இழுக்காது. எல்லாம் கடைஞ்சிட்டோம். அங்கே இருக்கு. கைத்தர்றா கயிறு பாட்டி சேனல் அவ்வளோதான். அதான் நான் கேட்டுறேன். கயிறு காணும்.
அது வேணாம், அது அதான் கட்ட போகிறேன். சணல் இவ்வளோ தானே இருக்கு. சன்னல் அவ்வளவு தான் இருக்கு. இங்கேயும் எடுத்து வச்சேன்டா நீ தேட மாட்டேன் நான். அது தூண்டல், அது தேவையாது. கொஞ்சம் கொஞ்சம் மகமாயி கருமாரி எங்க அம்மா வந்தாளே, மனக்காயம் அதை அத்தை எங்க அம்மா வந்தாளே. இழுக்காத போகுது கோவிந்தா. அந்த இது எங்க பாட்டி இருக்கா? எங்க வரீங்க? எப்படி வேலை கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் பிஞ்சிட்டேன். பிளேடு வேணுமா? பிளேட்டும் இருக்கா? உங்களை வந்து அலக்களிக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லையடா. அது நேற்று இதுலேருந்து சொல்கிறா பாட்டி. இது எப்படிடா? சரிவா, ஓகே. பிளேடு தாங்க பாட்டி. பாயன்ற தாங்க பாட்டி. வாரே வாரே. பிளேடு உண்டு. எங்கே வரீங்க? பிளேட்டு கவனம் போனே. பாய் ப்ரோ. எஸ், நல்லத்துக்கு ஒரு மாதிரி தோணம் கட்டுவாங்க, கெட்டதுகளுக்கு துக்கத்துக்கு ஒரு மாதிரி கட்டுவாங்க. அப்படி இப்படி. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி தோரணம் தாண்டா. அப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இப்படிதானே என்ன லுக்க போடுவோம்? இதுதானே கொஞ்சம் கொஞ்சம் இது வா. அப்பா அடுப்பு மட்டும் வாட்டியம்மா. எவ்வளோத்த இது பொங்கல் நீங்கள் சொன்னால் தான் நான் எங்கன வைக்கிறேன்னு சொல்ல. எவ்வளோத்த எங்கேயாவது இப்படி இப்படி ஒரு இணலில் இல்லை இதில் வச்சாந்து இங்கே பொங்கிட்டாங்க கொண்டு போவோம். என்னடா இதில் பொங்குவோம். இதில் பொங்குவோம் மாட்டி பொங்கிட்டா அங்கே கொண்டு போவோம். காட்டுறேன் தான் நான் செய்கிறேன். இப்படி மாடிச்சு. இது இப்படி மாடிச்சு. இது எப்படி மாடிச்சு? நீ கேரளாவுக்கு வா, அவனுக்கு டிசைன்ஸா செய்து பழகுறப்பா. என்ன பாட்டி? கேரளாவுக்கு போகத்தான் நிற்கிறீங்க. பாஸ்போர்ட் கிடைச்சிட்ட முதல்ல அது ஃபோனை அடுக்கிறது தான் ஏமாத்துறான். இது இப்படி ஒரு மடிப்பு. இந்த இப்படி ஒரு மடிப்பு. கத்திரிக்கா பாட்டி. கத்தியா வேணும்? கூட தேவையில்லை பாதிச்சு. அண்ணா சரி பிடிச்சாச்சு. இப்போ வேறு மடிப்பு இல்லை. சரி ரெண்டு அடுப்பு இஞ்சியா போடுவோம். பொங்கிட்டு அங்கே கொண்டு போகலாம் தானே? அதான் அடுத்த வச்சு இது இல்லை தானே. ஐயோ பாட்டி வைங்க வாரம் வைங்க வாரம் தூக்குறாரு. சொல்லு. ஏன் இந்த பெரிய தூக்கிட்டு வர? குண்டப்பா என்ன எனக்கு பேர்ந்துட்டு எலும்பி போகிறான். உனக்கு பார்த்தா பயமாக இருக்கான். அவனுக்கு தெரியும் தானே கிசு வாரானாடா. கிசோ வந்து என்ன பிரச்சனைண்டா, உடல் நலை குறைபாடாக வந்து இருக்கிறது அங்கே எங்கள் ஊரில். அவள் சொன்னப்போ வந்துகிட்டு இருக்கான்னு அப்படிதான் நினைக்கேன். தெரியா கதைக்கல நீங்கள்? கதைக்கலே. உங்களோட குளத்தில் தண்ணி வருதா வாட்டி? போகல, குளிச்சுட்டு போகிறோம். குளிச்சு 1 மாதம் ஆகிட்டு.
பிரச்சனை இல்லையா? ஆபத்து இல்லை தானே? ஆழங்கள் இல்லையா? நடுக்கணத்துக்கு குளத்துக்கு இறங்காமல் தண்ணி பாயிரலுக்குள்ள தான் எல்லாம் குளிக்க போவாங்க. அதில் இறங்கினா தெரியாது. முதல்ல இல்லை, முதல்ல கிணத்து உள்ளுக்கு தான். அங்கே கிணத்துள்ளையா குளத்துள்ளுக்கு பொங்கல் அன்றைக்கு மழை பெஞ்சது. என்னடா நம்ம இது மழையா இல்லை? நீங்கள் எப்போ பொங்குனீங்க? 2023 24. பாட்டி தெரியுமா எப்போ பொங்குன நீங்கள்? 2024. கட்டட்டேன் நான் விடுது. அம்மா கட்டினா தெரியும் தானே எது நாட்டலான்னு. ஆய் வெயிலண்டா நெருப்பு வெயில் தான் உண்டு. 2 ஐயோ காற்று வராது. வாங்க நம்ம அடுப்பு மூட்டும் பட்டி செய்யட்டும். எங்கே இவர்கள் இதா கல்? அது துண்டு கல்ல எடுத்து வைறானே. இதே இது இருக்கு. மண் மிஞ்சிக்கு போல நடக்குண்ணே. பரவாயில்ல. பயங்கர மாட்டி ஏன் தூக்குறீங்க நீங்கள்? இல்லை பிரச்சனை இல்லையடா, அந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடாது. சரியா காணுமா? வாரேன் வாரேன். ஏன் விட்டுறேன்? வரேன், நீ தான் பொங்க பானைக்கு மாங்கொப்பு கட்டணும். மகமாயி அம்மா வந்தாள். அதாவது ஏதாவது ஒரு புது ஃபங்க்ஷன்ண்டா திறப்புலாக்கள் அப்படி இப்படின்னா இந்த தோரணம் கட்டி வடிவாள அலங்கரிச்சா தான் அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இப்படி செய்கிறோம். 2 நாள் ஆசை பாட்டின்ட்டு. ஸோ இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பெரிய வானம் வாங்கியிருக்கீங்க. 2 கிலோ அரிசி எல்லாம். அப்போ பரவாயில்ல, பால் பொங்கல் வர நல்லா தான் இருக்கும். எல்லாமே இதா என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பாட்டி வந்து சொன்னோம், இப்போ நீங்கள் வந்துட்டு திரும்ப அந்த சாமான் தேடி அலைஞ்சி தெரிய தேவையில்லை, நானே வாங்குறேன்னு சொல்லி இப்போ முந்தினாத்து முடிஞ்சது. அதாவது 29ஆம் வந்து இந்த வேலை முடிஞ்சது. பாட்டி 30ஆம் வந்து திறக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னேன். இல்லை நாங்கள் என்ன இல்லை 1ஆம் செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு வந்து 1ஆம் வந்திருக்கோம். அவன் நேற்று வந்து பாட்டி போய் வாங்கிட்டு வந்துட்டா சாமான் எல்லாம். என்னென்ன வாங்கினீங்க? எல்லா பொங்கலுக்குரிய சாமான் சகலதும் வாங்கியாச்சு. வாங்கிட்டீங்க. வைக்கட்டா தலையில் வேண்டா? இவ்வளோ பெரிய பானைங்கிற 2 கிலோ அரிசி அவியுமாங்கிற சந்தேகம். இன்னொரு 4 இல்லாட்டி 5 இன்ச்ச காண்டா. இதெல்லாம் என்ன? நீ பொங்கலுக்குரிய சாமான் வந்து வாங்கி வந்து பாட்டி வரைஞ்சி
வாழைப்பழம் எல்லாம் வாங்கிக்கிறதா விபூதி வேணுமா. அதாவது இந்த கிணறு கட்டினாலோ இல்லை வீடு கட்டினாலோ அதை திறக்கிறதுக்கு வாட்டி குடிபூரல் மாதிரி செய்வாங்களோ அதுக்கு வந்து இந்த பொங்கல் எல்லாம் படைச்சி. ஸோ இது வந்து நாங்கள் ஆரம்பத்தை செய்யக்கூட நான் யோசிக்கலை இதை வந்து. ஆனால் பாட்டி வந்து சொன்னவ அழகாக பொங்கிட்டு தான் அடுத்த கட்டம் போகலாம் பாட்டி. அப்படியா? ஏன் பொங்குற காரணம் சொல்லுவோம்? பொங்கணும் புதிதாக நம்ம எந்த ஒரு சம்பவம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதை வந்து இனிப்பா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், மங்களகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி புத்தாண்டுல இருந்து புதுமனை புகுதல்ல இருந்து புதுசா கடை புகுறதுல இருந்து புதுசா வாகனம் எடுத்தாலும் இருந்து என்ன எடுத்தாலுமே வந்து அதை வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படியே இனிப்பா இருக்கணும்ன்றதுக்காண்டி பொங்குவாங்க. மங்களகரமா சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காண்டி இப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. எத்தனை இலை கட்டுறது? இதில் 5 இலையும் கட்டலாம், 4 5 தான் கட்டணும். 5 கொஞ்சம் வேப்பிட்டு கட்டணும் கூட. பெருசாக கட்டி போட்ட போது வரேன் ஜோக்கு சரியாக தான் இருக்குது. அளவு வேண்டாப்பா. அப்படி செய்வேன், நான் பார்த்தா அளவு இல்லாமல் செய்ய மாட்டேன். அதான் பார்த்தியா நீ நான் சணல் வெட்டினேன், அளந்துட்டா போய் வெட்டினேன். அதுதான் நான் ஜோதிச்சேன், அது காணுமோ ஜோதிச்சேன்னு பிறகு. ஓகே, தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஊற்றுறேன். தண்ணி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி தான் கொதிச்சா தானே பிறகு பால் தண்ணி ஊற்றுறோம். பாலை தான் கொதிக்க வைக்கணும். தண்ணி கூடி போச்சுன்றியா? தண்ணி கூடி போயிட்டு தண்ணி ஃபுல்லாக 5 விரும்பி வரைக்கும் எடுத்துருக்கிறீங்க. ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பாலில் பொங்க போடுறோம். பாலை தண்ணி அப்போ பாலை விடுவோமே. பாலை தான் போடுறோம் ஃபஸ்ட்டாக. அப்போ தண்ணியை குறைங்க. அப்போ அதுக்கு தண்ணியை கொஞ்சம் குறை. பேசனுக்கு விடுங்க தண்ணி. இல்லைடே இவங்க பொங்கிட்டா தண்ணியில் பொங்கி இந்த சர்க்கரை போட்டு தேங்காய் பால் விடுறா அப்படி. ஆனால் தேங்காய் பால்ன்றாலும் தேங்காய் பால் 2ஆம் பால் தான் ஃபஸ்ட்டாக ஊற்றுடா. சரியா விரும்பி இருக்குங்களா தண்ணி? அப்போ இப்படியும் பொங்கிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். பாட்டி கொஞ்சத்தை சாப்பிட போகிறோம். அலைஞ்சிட்டு ஓடியா நமக்கு ஏற்ற மாதிரி பொங்கிடுப்போம். இரவே கொண்டு போனால் இரவு சாப்பாடுனே பிரயாணம். கொண்டாங்க பால் ஊற்றுவோம். வாரே படிக்கணும் இல்லை, படிக்கலை, வடிச்சு தான் எடுத்து வச்சேண்ணா. அப்போ எங்கே வாரம் நீங்கள்? வாரே ஒரு வேலை ஒன்று, முக்கிய வேலை. வாரே இந்த பூசு பார்ப்போம். நீங்கள் பூச்சு. ஐயோ, தண்ணி நினச்சி தான் பூச்சணும். தண்ணியை நினைக்கலையே நீங்கள்? தண்ணியை நினைக்காட்டி தெரியாது வாட்டி. ஓமையா, முக்கிய தேவை என்ன? உங்களை யாரும் பார்த்து குறை சொல்லிடக்கூடாது. ஏன் எங்களை குறையிடுற? குங்குமம் சந்தனம் எல்லாம் வாங்கி வந்துருவா வாட்டியா. எடுத்து பார்ப்போம். பொங்கல் வேலையில் ஆரம்பமாகுது. பாட்டி வடிவா அந்த பொங்கல் பானைக்கு இது வைக்கிற என்ன திருநூறு சாத்திர அது என்ன பானையில் உள்ளுக்குள்ள என்ன இருக்கா? இது என்ன? இல்லை அது இது அந்த சந்தனை ஏதோ கொட்டிட்டு போல. ஒரு கழுவி போட்டு இது எடுக்குமா? கழுவி போட்டு அடுப்பில் வச்சுட்டு எடுக்கலாமா? அப்படியே வேறு வேறு அவனில் தண்ணி எடுத்துவாங்க. சரிங்க, அது பார்க்க அறியணும். என்ன ஏரியா அதுக்கு நான் கழுவுறேன். நீங்கள் வரும். ஐயோ, இவன் ஒருத்தேண்டா. அடே நீங்கள் ஹெல்ப் பண்ணா கேட்டீங்களா? சரி, உங்கள்கிட்ட பிள்ளையாரப்பா
பால் பொங்கல் வைக்க போகிறோம். ஆனால் பாலில் பொங்கல் மனமாக சாப்பிடலாம். எல்லாம் சரி சரி, அது இன்னும் வறுத்து தேங்கி எடுக்கல. அது மேலே ஓடுறதுக்கு பொங்கலுக்குள்ள போடுற காய்ச்சியும் அது வறுக்கிறது இல்லை, வறுத்த ஓடுறது. வறுத்து தான் போடணும். நைச்சு தான் போடுறது. அது பச்சையா சாப்பிடலடா, அது பச்சைடா. அட இங்க வா, இவன் என்ன சொல்றான்? அவிஞ்சு இருந்தாரு அதுக்குள்ள ஓடல. அவிய கூடாது, நான் வறுத்து தாரேன், கொஞ்சம் பொறுங்க, அந்தரப்படாங்க. நான் நீங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நான் அறுத்து இது இதுக்கிட்ட அவிச்சிடலாம். ஆனால் அரிசியோட கலந்து போடுறது கூட ஊற்றாதீங்க. வேணுமா? எத்தனை கிலோ அரிசி? ரெண்டு காணும் நினைக்கிறேன். போச்சு இதை கொதிக்க விட விடுங்க. இந்த விளிம்பி தான் வைக்கிறது. விளிம்பி ஊற்றினா பால் வந்து இங்கே இருக்கும்டா. இது இப்போ தண்ணி தான்டா ஃபுல்லாக வரும். அதுக்கு பிறகு மேலே இந்த இது இருக்கண்டா. அதுதாண்டி அரிசி வந்து குறையத்தான் இருக்குது அரிசி. அது நான் பானை பெருசுன்னு சொல்லி இந்த அளவு தான் பொங்கல் வர போகுது. சரி, ஓகே. அடப்பு மூடிட்டு நீங்கள் உள்ள அதை வறுத்து தெரிஞ்சிடுங்க. சந்தனம் மணக்குது. சந்தனம் தான். சாம்பிராணிடா. சந்தனம்டா, சாம்பிராணியா? சந்தனம்டா. ப்ளம்ஸு, சீனி இதோட வைக்கணுமா? தெரியல. பேரிச்சம்பளம், சர்க்கரை கரைஞ்சி வைக்கிறாப்பா. அதான் நல்லது, கரைஞ்ச சக்கரை தான் நல்லது. இல்லை நான் கட்டியாக கிடக்குமாடா. அது கரைஞ்சி மாட்டேன். இந்த பொங்கல் ஜாமான் அடுக்கிக்குள்ள மணக்கிற மனம் ஒன்று இருக்கல. தனி ரைட். இன்னொரு கற்பூரம் இருக்கு. கற்பூர நாயகி பாட்டி, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒரு சின்ன 2 பிளேட் தர போறீங்க. ஒழுங்கான அரிசி. நான் பேரிச்சம்பளத்தை இதில் சரி பார்க்குறேன். எனக்கு 2 பாத்திரம் மட்டும்தான். முதல்ல அடுப்பை மூட்டடும். அடுப்பை மூட்டி இதை கொடுத்து விட்டு அதை மிச்ச வேலையை பார்ப்போம். இந்த கற்பூரம் இது சந்தனம், குங்குமம், காத்தடிக்குது. இது காத்துக்கு எப்படி சவுண்ட் விளங்க பண்ணுது தெரியல. நல்ல காத்து. வா, சமைச்சு சாப்பிடுறது இல்லை, நித்திர ஒன்று எழும்பிட்டு அழகா குளிச்சு எழும்பிட்டு. கும்தலக்கடி கலக்கடி ஊஹா. என்ன பாட்டு படிக்க என்ன நான் சொன்ன பாட்டா? காத்தடிக்குது, கலங்குது, கன்னி மரமெல்லாம் தூக்கி அடிக்குது, அக்காக்கா கதவை தரேன்னு. ஏன் இது படிக்கிற? அது என்னண்டா, காகம் சொன்னிச்சா, காகத்துக்கு 2 மனுஷியா. ஒரு காகத்துக்கு அப்போ 2வது மனுஷி இருக்கு. காக்கா சொல்லுமா, அந்த 2வது மனுஷி வந்து மூத்த மனுஷியை கூப்பிடுமா. அக்கா காத்தடிக்குது, கலங்குது, கன்னி மரம்லாம் தூக்கி அடிக்குது. யார் சொன்ன கதை உங்களுக்கு? இதான் எங்களோட பாட்டா, அம்மாட அப்பா. இன்னொரு கதை இருக்குது தெரியுமா? அந்த என்ன காகம் போகிறது கிளியிற கூட்டுக்குள்ளே மழை பெய்யும் போது சர்க்கரையால் வீடு கட்டுன கரையுது. அந்த இதுக்குள்ளே சொல்கிற மாதிரி இருக்குது. கும்தலக்கடி கல்லக்கடி ஹூ ஆ ஹூ. பாட்டி காத்துக்கு நல்லா மேலே பானை தட்ட போகுது. என்னென்னு தட்டு? கீழே சிலட்டை பற்றி விழுந்தாச்சு. லூசனுங்களாம் பேச்சு கேட்காம இருங்க. இவங்களை இப்படியே ஓட விட்டு அதைத்தான் இப்போ நான் யோசிச்சுக்கிட்டே நல்ல விறகு வைக்காட்டி இந்த திட்டுவானே வந்து லண்டன் தான். நல்ல விறகு இல்லாமல் இந்த இன்னொன்று பொங்குறது அப்படின்னு சில நேரம் திட்டுனா நான் என் பேச்சு கேட்குறேன். சரியா பானை வைக்கிறேன். தூக்கி வை. தட்டா போகுடா. தட்டாது தட்டாது வதையா தட்டி தேரிக்காது. அது திரட்டாமறது, அது சரியா வருந்தானே. ஓகே, பானையை வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து பால் பொங்கினா ஒவ்வொன்றா போட்டு கிண்ட வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு அரிசியை கழுவணும் பாட்டி. அது பொங்கி வரது கிடையாது. அரிசி போடணும். அரிசி பயிரெலாம் போட்டு தங்காளி விஜய் எடுக்கணும். நம்ம நீங்கள் பயிரை வறுத்துடுங்க. பாலையில் வெட்டினதா? எவ்வளோ பாட்டிஞ்சால பால் வந்து? 275 ரூபா. அப்போ இந்த 1 லிட்டருக்கு எவ்வளோடா சொல்கிறா? தெரியாது.
நல்ல காத்தடிக்கிற அளவடியாக பிடிச்சிட்டு அடுப்பா. ஓ நீ 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 அதை விட்டுட்டு பயிர் எதையும் பயிர் இருக்கா அது கழிச்சதையும் போடுறேன். பயிரை கொண்டு போயிட்டு வாட்டி. ஓ அங்கே வரப்போகுது. அரிசி இருக்கா கழுவி எடுக்கணும். அது இருக்கட்டும். அரிசி எல்லாம் போட்டு தான்டா கழுவுரு. அது வறுத்த அப்புறம் என்னது போட்டு கழுவுற அப்படி தூக்கி போட்டு விடல அதையும் போடுறாங்க மிக்ஸ் பண்ணி போட்டு ஏன் கழுவி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு போட இல்லை அதுக்குள்ளே இப்படியே செய்யுங்க. வறுத்த செய்யுங்க தானே. தண்ணி எடுத்த கரண்டி எங்கே வாட்டிதுக்கிற ஆப்பா இந்த இருக்கட்டும் ரொம்ப பாட்டி ஒரு மணிக்கு உண்டப்பா கடவுளே சாமியில் பொருட்கள் இங்கே வா பாட்டி அவன் காய்க்கலாம். பயிரையும் கச்சானையும் பறக்கணும் போல. எங்கே போயிட்டீங்க? வாங்களேன். அந்த அந்த பேரை செய்யுமா? இது பாட்டி நல்லா நெருப்பு பிடிச்சிது மாதிரி இதை கொட்டி எடுத்து இதை தூக்கி அதில் வச்சு இதுக்குள்ள கொட்டி வை சொல்லுது. அப்போ இங்கே வேறு கொண்டா ஒன்றும் செஞ்சுக்கிறாரு. அரிசி அதை போட்டு போட்டு போடலாம். உடனே மறுக்கிறது காணும் இது கூட மாதிரி இருக்கு எனக்கு. என்னண்டு நீங்க பக்கத்துல ஆக்கிற கொடுக்குறீங்களே எத்தனை எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? அப்பா அம்மா அந்த கரண்டி வேணும் பாட்டி உள்ள கொட்டி கிடக்கு. அது அப்படி இருக்கட்டும் அப்படி ஒன்றும் செய்யாது. நீங்கள் இது கரைஞ்சதை வாங்கி வந்தீங்க இல்லாட்டி அது அப்படி கரைஞ்சுது இங்கே வைக்க? கரைஞ்சதை தான் வாங்கினேன். ஏன்னு கேட்டால் கரையாதல்ல, அது ஹீட்டில் கரைஞ்சிடும். அப்படி வயது இருக்கட்டும். அது இப்போ தவிர தான் அரிசி கழுவுறதுக்கு சட்டியாக அந்த அதுக்குள்ள அது சும்மா அழைச்சி விட்டு அப்படியே விட்டாச்சு. ஓகே ஓகே. இந்த பக்கம் பால் பொங்கி உங்களை இன்னும் பால் பொங்குதா? ஆட்டுக்கா தண்ணி இல்லை பிரசாந்த் கொஞ்சம் தண்ணியில் கொடுத்து பாருங்க சரியாதுன்னு பார்ப்போம். ஆடைக்கு ஒரு சட்டியெல்லாம் வண்டியாவிடா பாட்டி கொஞ்சம் ஆத்தியா வேலையே. நான் கொண்டு போகணுண்ணா கொண்டு வரல அவரு. அப்போ அங்கே அங்கே கிடக்கணும், அங்கே கண்ணனாக்கள்கிட்ட கிடக்கும். பண்டைக்கு வந்தேன்னு சொல்லி சொன்ன நீங்கள் கட்டிக்கலாம். அந்த கறி சாம்பார் ஒன்று ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லை. ரெண்டு நாள் வந்து கிஷோத்தில் பிறந்த நாள் சமைச்சு போட்டு சாம்பார் ஒன்று ஒன்று ஞாபகம் இருக்கு.
ரைட் அங்கே பானுக்கு கொண்டு வந்தாங்கண்ணே. ரைட். இனி பாட்டி வேலி கடந்து ரொம்ப தூரம்லாம் தண்ணி எடுக்க போக தேவை. இன்னும் கொஞ்சம் கரைச்சினா அந்த மேலே வருமா? அலசுங்க இல்லை பாட்டி கையோடு. அதான் அந்த நெல் வருதுடாப்பா மேலே. எதுக்கு நெல் எல்லாம் கிடக்குது? நெல் கிடக்கு. ம் தண்ணி விட்டு போட்டு அலசுங்க, கை விட்டு அலசுங்க. தண்ணி எடுத்து வாங்க ப்ரோ. நீங்க தானடா ஒன்றும் தொடாதீங்க நாங்கள் வருவோம்னு சொல்லி பிரசாந்த் சொல்லவும்னா நான் அப்படியே வச்சுட்டு. அது என்னடா உங்களுக்கு காய்ச்சல்னு சொல்லி சொன்னதால நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பாட்டி கச்சானி நகைச்சா கடுமையாக உடையும் இல்லை இல்லையா? பிரச்சனை இல்லைண்ணே. நோமலாக கோத்துடன் வச்சிருக்கேன். நல்லா வறுத்துட்டிங்களா? ஆமாம் அவியும். ஆனால் நல்லா வறுத்தா தான் அது உடையும், கோது உடையும். ம் சரியா. அப்படிதான். சந்தையில் ஆற்ற மறக்கிறீங்க நீங்கள் அந்த வெள்ள அம்மாவோட. அவட்டதான் மூக்குத்தி முத்தலகி. மூக்குத்தி முத்தலகி மூணாம்புற பட்டலகி. அவங்களோட மகத்தான் அந்த பக்கத்தில் கடை போட்டுருக்காங்க. நீங்களும் ஒன்றா தான் படிச்சுதான் என்ன இல்லையா? அவ சொன்னா நேற்று அப்போ நான் வந்தேன்னு சொன்னாங்களா? தெய்வான பாட்டி விட்டியா பார்ப்பீங்கன்னு கேட்டாவு. ஆமான்ட்டு சொன்னேன். நானும் ஒன்றா தான் படித்தேன் பள்ளிக்கூடத்தில். பள்ளிக்கூடத்துக்கு போகிறன்ற பேரில் ஆலமரத்துக்குள்ளே போய் நின்று நாங்கள் இது என்ன பம்பரம் விட்டு விளாண்டுட்டு வீட்டை வந்துடுவோமான்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டி கொல்லி முடிய போகுது பத்தி. அடுத்தது சிக்கன் மண்டை போன இடத்துலையும் அந்த வீட்லேயும் ஒரு அம்மா கேட்டாவு, எங்கே போகிறீங்க? தெய்வான பாட்டி விட்டையா போகிறீங்க? ஆமான்ட்டு சொன்னேன். அங்கே கடைக்கு பக்கத்தில் வீட்டில் வளவுக்குள்ளே வைப்பாங்க. ரமநாட கடையெல்லாம் தாண்டி போ. ரமநாடு அந்த புது கடைக்கு அங்கால 3 கடை திறந்துருக்கா மொத்தமாக. முல்லைத்தீவில் ஒன்று, உடையார் இது வள்ளிபுணத்தில் உண்டு, வள்ளிபுணத்துக்கு முன்னுக்கு இடத்துல ஒன்று. குணமும் மனமும் நன்றாக இருக்கத்தான் அவன் தொழிலும் வளர்ச்சி அடைகிறது. இதுதானே பாட்டி? உண்மையான கதை. உடனே சொல்லுவோம் பாட்டியோட நாங்கள் இருக்கலாம். பாட்டி வாங்க பாட்டி நீங்கள் இருங்க, ஐயா நீங்கள் பில்லை போடுங்க. நான் இல்லை பாட்டி நீங்கள் இருங்க, நான் பில் போடுறேன். தானே? ஆமாம் ஆமாம். இப்போ புடைச்சோன்னா சரி. சுலகு இருக்கா? சுலகை விட்டு புடைச்சிடுக்கு. மேலே ஒரு நசி மட்டும் நசிங்க. இப்போ அந்த மேலே மொத்தமாக மேலே வச்சு அதுக்கு மேலே அது கழுவி ஊற்ற எல்லாம் போயிடும். சரி ஓகே புடைச்சிட்டு இந்த அடுப்பும் விறகு முடிஞ்சது. பால் மேலே முட்டை கூட வரல. ஆனால் இன்னும் ஹீட்டாக காணல. காற்றுக்காக வேண்டி ஹீட்டெல்லாம் வெளியில் போகுது போல இருக்கு. இன்னொரு வாட்டி கழுவிட்டு மேலே மடிச்சுங்கண்ணா. சரி மடிச்சு. என்ன பாட்டி? சாவலை கொண்டு போன வேணும் தெரியலையே. சாவலை? எந்த சாவல்? பெரிய சாவல். இது நம்ம முதல்ல ஃபோட்டோ பிடிச்சதா? இல்லையா? அது அடைச்சிட்டு நான் எங்கேயும் போகலடா. இதில் தான் இருந்தேன். எனக்கு உடம்பு நல்லா இல்லை. அப்போ அப்படியே காய்ச்சி இருந்துட்டு இதில் தான் தனியாக உட்காந்துருந்துட்டு அந்த இது அடைச்சிட்டு பெரிய வான பொங்கி வரா நினைக்கிறேன். இல்லை பொங்கட்டா அந்த மேலே பொங்குண்டா கொஞ்சம். அதுவும் இல்லை. பொங்குது. எங்கே பொங்குது? இப்படி பொங்குறலடா. மேலே அந்த இது வரண்டா அப்படி ஒட்ட ஒட்ட அதானே வந்திருக்கு. இந்த
எங்கே வந்துடுறீங்க இந்த இது நுரை அந்த நூறில் அந்த நூறாயில் ஓட்ட விடு பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 11 மணி இருக்கும். ஒழும்பி உட்காந்துருந்தேன். நாய் குலைச்சிச்சு. நான் பார்த்தேன் ஆக்காட்டுக்குருவி கத்துனாலும் நாய் குலைக்கும் தானே. அப்போ நான் நாயை சொன்னேன், தம்பா அது எங்கேயோ ஒரு முட்டையை விட்டுட்டு கத்தி திரியுது ஒன்றை கண்டுட்டு நீ படடான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன். எப்படியோ வந்து கோழியோ கொண்டு போயிட்டாங்க சாவலை. இதுவனோ பார்த்துருந்தவன் தான் செஞ்சிருக்கா. அதுக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் நேற்று சிக்கன் சமைச்சனீங்களா? இல்லை பக்கத்தில் சாவல் தானே. ஓ இந்த ஆண்டு வீடியோவில் எல்லாம் காட்டணும். இதில் கருப்பு சட்டை கருப்பா? ஓ அரே பொங்குது அந்த இப்படி பொங்கு எதுதான் பொங்குற இருங்க வாட்டி எதுதான் பொங்குன்னு சொல்கிறேன். நான் பிடிக்கும் அதை கொண்டாங்க. இதை பிடிங்க, இதை போடுங்க, இதை போடுங்க, இதை பிடிங்க, கொஞ்சம் போடுங்க, போங்க. அப்படி மேலே பொங்கட்டும் வரட்டுமா? மேலே பொங்கட்டும். நான் பொங்க போகிறது பாருங்க. இப்போ நான் பொங்க வெளியிடும். ஓகே ஓகே போடுங்க. பொங்கலோ பொங்கல், பள்ளி போடு பைப்பு பொங்கல். இது பைப்புக்கு தான் இல்லை, அடி பைப்புக்கு பொங்கல். பொங்கலோ இப்படி பொங்கி வரதா நீங்கள் அப்போ புட்டு வருது சொல்கிறீங்க. போடுங்க, அப்படி போடுங்க. அப்படியே செஞ்சு போட்டுருக்கீங்களா? சரி காணும். இதில் வருமா? இதில் வரும். பயறு வித் கச்சான். நல்ல பொங்கல் தானே. பயிர் ஏறலாம் போட்டு ஏலக்காய் மிஸ் பண்ணிட்டான் பாட்டி. ஏலக்காய் கடையில் ஏலக்காவும் முந்திரியும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சர்க்கரை போட்டுறாங்க. சர்க்கரை கரைஞ்சி போய் தான் இருக்கு. லைட்டாக ஓடலாம். எவனோ ஒருத்தன் காரத்தில் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தரும் இல்லை வாட்டி இவ்வளோ நேரத்துக்கு இருக்கிறேன். அவன் நினைச்சிருக்கா கிஷோ வந்து காருக்குள்ள காண்றான். வேலையை ஒப்படைக்கிறோம் உள்ள கையில். நான் இதெல்லாம் தண்ணி காண இல்லாட்டி தண்ணி விடலாம். மாடி தண்ணி எடுத்து வச்சிங்க. நாங்களாம் 16, 17, 18, 20, 25 10 பொங்கணும். நாங்கள் இதெல்லாம் பொங்க மாட்டோம். இப்படி சும்மா அது பெரிய இதில் தான் ஆட்டும். அப்படியாண்ணே? ஓ அப்படியாண்ணே? பா ஓ சித்தரையா? லண்டன்ல இருந்து இப்போ பேர் பாட்டியும் பேரை மாறிட்டா வந்து. சிவாய உள்ள போய் பாருங்க பாட்டி. இப்போ இந்த மந்திரத்தால உள்ள வாழையில் இருக்கும், போய் பாருங்க. ஆமாம் ஒரு காலத்தில் வாட்டி இந்த காலத்தில் அந்த மாலையெல்லாம் போட்டு இப்படி தாடியெல்லாம் வளர்த்து வருவான். பிறகு இதை கட்டிட்டீங்க சித்தரா. எல்லாம் அவன் செயல். அந்த அரிசியில் கலருக்கு பால் எப்படி மாறிட்டு வேறு? இது ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் மாதிரி தான். ரோஸ் மில்க் விட்டு தான் பொங்குறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த இதெல்லாம் விட்டுருக்கு. வீடியோ எப்படி இருக்குது தெரியல. ரோஸ் மில்க். இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்கு சொல்லு அப்படியே. இதுக்குள்ளே வந்து பச்சை சிவப்பரிசி கச்சான் போட்டிருக்கு, பயிறு போட்டிருக்கு, வெறும் தண்ணி விட்டுருக்கு, அதோட சேர்த்து பசு பால் விட்டுருக்கு. ஓகே அவ்வளோதான் இப்போதைக்கு விட்டுருக்கு. அவன் போகலாம். நாங்கள் அங்கே கோயிலில் இது எடுத்துகிட்டு போவோம். ஓதி மந்திரம் மருந்து எடுத்துகிட்டு போவோம். எந்த கோயில்? அங்கே அம்மன் கோயில். தாயே மறுமாறி அங்காள மாறி ஓங்காரி வாடி அம்மா மாறி மாறி வாடி அம்மா. கல்சனில் நெருப்பு பிடிக்க போகுது. இங்கே தள்ளி இரு கொஞ்சம். கச்சானா இப்போ உடனே ஓடுறா. பயிரம் இது இருந்தால் ஓடுற இல்லையா? மிஸ்வான் அது இதுதான் கடைசா போடுறேன். என்னது இது வந்து முந்திரி கடைசா இறக்கும் போது போட்டுருக்குன்ட்டு வருது. ப்ளம்ஸும் இதெல்லாம் கிடைச்சாதான் போடுறேன். ப்ளம்ஸும் முந்திரியும் கடைசா போட்டு இறக்குவாங்க. அது நீங்கள் கச்சான ஒழுங்காக வறுக்கவே இல்லை. இப்போ கடைசா போட்டு அது எப்படி அவியல்? அதுக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னீங்க? வருது எல்லாம்
பண்ணி வை பாட்டின்னு சொல்லி நீங்கள் ஒழுங்கில்லை வாடி முதல்ல நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு வரும். அது என்னோட கடை வீடியோ எடுக்க போகிறதாரு அதுலேருந்து சொன்னாங்க பாட்டி ஒன்றும் செய்ய தேவையிலேருந்து பாட்டி கஜானம் கூட ஒர்க் இல்லை. எப்படி பார்த்தீங்களா கண்ணியமான ஒர்க் பண்ணிக்கலாம் பாட்டி. என்ன பாட்டி வாங்க நீங்கள் கூட விட்ட பொங்குறது என்ன எங்கட வீட்டு பொங்கல் தான். ஆனா என் அப்பமார் 4 பேர்த்துக்கு பொங்கல். பொங்கல் நீங்கள் ஒரு கை பிடிக்கல. பொங்கலோ பொங்கல் இந்த சனம் பூரா முதல் என்ன உங்களோட கொண்டாட்டமும் உங்களோட ஒரு பாசத்துக்கு தாண்டா என்ன வச்சு சனம் சரியா 12 காய்ச்ச தொடங்கினா 3 மணி ஆயிருது ஒழும்பவே எல்லாம் இந்த தலைவாசல்ல கிடக்கணும். என்ன தெரியல சத்தியமும் எல்லாம் கண் வச்சுட்டாங்க என்ன பாட்டி. கொஞ்சம் தண்ணி விடு தண்ணி தண்ணி லண்டன் தான் விடணும் என்ன மாதிரி அழகா. நீங்கள் ஒரு முட்டி ஊற்றினாலும் ஊற்றுங்க அது கேஸில். அளவு அடி திரும்ப விடலாம் தண்ணி பிரச்சனை இல்லை. இந்த அரிசி குடிக்குண்டா கூட இப்படி குடிச்சு இப்படி போகலாமா இப்படி வரும் ஒவ்வொரு அரிசி. வீட்டு எல்லாம் பொங்கல் என்ன தான் பொங்குறோம் அம்மா எல்லாம் தொட விடுறது இல்லை தெரியும். நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு எவ்வளோ இடத்த போயிருக்கோம் என்ன கொஞ்சம் பாருடா. என்ன 1.5 மணிக்கார் பானையடா இன்னும் வீட்டை வைத்து வர எடுத்து மூணுவன் அரிசி அந்த பால் அடுப்புல வைக்க எங்க ஆத்துக்கட்டு பிள்ளையார் கோயில் தெரியும். பொங்கல் பானை இறக்க பொங்கி முடிஞ்சாடா கோல் அடிச்சிருக்கலாம் இருக்கிற டைம் நான் மந்திரி பண்றோம் வந்து. ப்ரோ நீங்க இப்ப பாத்தீங்க நாங்க எப்ப இருந்து பாக்குறோம் நீங்க எங்கிட்ட கதை பொங்கல் நான் இப்ப என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நாங்க எப்ப இருந்து பார்த்து நாங்க எங்களுக்கு தெரியாதான்ற எத்தனை இடத்துல கிடாரத்துல பொக்கிருப்போம். அது பதிவு தடையில அடிய வேண்டியதே நான் வந்து பொங்கி முடிஞ்சாடு இருக்காரு எப்ப நடந்தேன் ஞாபகம் இல்லை. கொஞ்சம் அப்படியே விடுவானே பொங்கல் பண்ண விடக்கூடாதுல்ல கிண்டி கொண்டு வந்துருக்கணும். இல்லை கீழே அடிப்படியும் அரிசா வீரமாக விடுறது இல்லை. நான் இதை பொங்கல் பானையை என்ன ப்ரோ சொல்லு நகைச்சு பாருங்களேன் ப்ரோ நகைச்சு பாருங்க ப்ரோ பாட்டி நகைச்சு பாருங்க. கிடக்கட்டும் இல்லை கிடக்கணும் பால் தண்ணி வத்தும் வரைக்கும் கிடக்கணும் பிறகுதான் பால் இலையில மூடணும். அரைக்கு கொஞ்சம் கூட ஒரு 55 வீதம் நீ 1/2 முக்கால் மூலிசெல்லாம் கழிக்குது இந்த இடத்துல வந்து அரைக்கு கொஞ்சம் கூட. தண்ணி பாரு பாட்டி தண்ணி காணும் தானே சக்கரை போட இலகு மலை சக்கரை சீனியும் போட சீனி எப்போ போட்டுரும் சீனி போடுவோம். சீனி இல்லை இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணுமேடா தண்ணி கொஞ்சம் பத்தணுமேடா. இல்லை இல்லை அது பரவாயில்ல. இங்கே லாக்கில் பாருங்க ஆள் வருது கண்ணாடியோட ஆள் வருது கன்று கண்ணனால் ஆயிருக்கும் கன்று இல்லை கண்டு எப்படி கண்ணாடியோட வீச்சியம் போடணுமா அதுக்கு கண்ணனை வராப்புல டன் 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 என்னடாப்பா வேட்டி எட்டாவ சாரனோட வரையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அப்படியே கொண்டு வாங்க ஆளு ரைட். என்ன ஸ்பெஷல் தெரியுமா அன்னைக்கு? என்ன தண்ணி தர போகிறீங்க? தண்ணி வேலை முடிச்சு எப்படி சர்ப்ரைஸ் அதான் பாட்டிக்கு வந்து இது பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்ப அது இல்ல தண்ணி எல்லாம் இங்கதான் வந்துருக்கு குடிக்கிற தண்ணி எல்லாம் கோயிலுக்கு. அப்ப நேற்று முடிஞ்சோன்ற நீங்க கோயில் நேற்று முடிஞ்சது இன்னைக்கு சும்மா குளக்கரைக்கு சும்மா அப்ப நீங்க பின்ன இப்ப முடிச்சுட்டு அங்க வாங்க நீங்க முழு சாப்பிட்டு கொட்டுங்களா பாட்டி. ஐயோ நிறைய எதிரியா ரஜினி பட் இல்ல நிறைய இல்ல கொட்டும் இனிப்பா இருக்கணும் பாட்டி. நாங்க சமைக்கிறோம் சமைக்க அங்க சமைக்கிறேன் சமைச்சாங்க எல்லா இடத்துக்கும் பாரு வாரம் வந்தா முடிச்சுட்டு அங்கே அனுப்புமா. இந்த அவன வெளியில நான் சொல்லு ஏய் வந்தியா வெளியில கொள்ளுவான் சரியா உபாதையில் இருக்கிறானா அதான் வந்தா கொள்ளுவான் சத்தியம் வாந்தி எடுக்கிறான்னா ஏ பாட்டி விசேஷம் பிடிச்சு பார்த்தவ கேளுங்க என்னாச்சு பிரெக்னெண்டா இருக்கானா ஓ வாடா சனியன் வெளியில
வீடெல்லாம் பூட்டிட்டு வந்தீங்களா திறந்து விட்டு வந்தீங்களா? எங்க வீட்டை போடலண்ணா அப்ப அங்க இருந்தா மாறு எப்ப ரெண்டா வர நாளைக்கு தான் மாறு வீட்டு போயில அப்ப நீ போடல எட்டில போனா தானே அங்க வரும் சக்கரை எல்லாம் இப்பதான் விடுறாங்க. அது என்னன்னா ஆரம்பத்தில் பெற வேண்டியது நல்ல காலம் அண்ணா வந்து இதையும் போட்டுடலாம் போல அப்படி இதுல கிண்டி இல்லை கிண்டி மூட கட்டாக தானே அது போடுறேன். ஒரு வாரம் தணல குறப்போம். சக்கரை பொங்கல் இல்லையா? சக்கரை இப்பதான் நான் போட்டேன். அதான் இப்போ போட்டேன் சக்கரை. இது வரைக்கும் வேற பொங்கலாக இருந்து இப்போ சக்கரை பொங்கல். இப்ப மாறுது பாத்தியா? அப்படி வேற உப்பு போட்டீங்களா? உப்பு என்னது? ஐயோ கோழி புகை இப்ப என்ன செய்யணும்டா அப்படியே தனல தண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் நெருப்புல விட்டீங்கன்னா அவங்க பார்க்க தேவையில்லையா? அதெல்லாம் அமைஞ்சிருக்கும். உண்மையா? அதெல்லாம் அமைஞ்சிருக்கும். பார்வையில் சொல்ற இல்லை பார்வையில அமைஞ்சிருக்கும். ஸோ அரிசி அமைஞ்சது நீ பிளம்ஸ் பேப்பர் அதெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் தனல தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் தனல விட்டீங்கடா போட்டுருவா இப்போ அது. சரி ஓகே இதுக்குள்ள இறக்க சொல்றேன் பாய். குளத்துக்குள்ள எதை இறக்க சொல்றாங்க? பாடி போடுங்க. இப்போ திறப்புல நடக்க போகுது. வாழையில ஆற கொண்டு பண்ணுங்க. அதான் அப்படியே கொஞ்சம் பத்த விட்டு விட்டா சரி. தண்ணி கூட்டிட்டா பத்துந்தான் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது இப்ப நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு சரி. ஓகே.